காதவகோட்டை சேர்மன் மாணிக்கவாசன் நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் வந்து எஸ் பால்துரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து வருவாய்த்துறை கோட்டாட்சியர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சார் வந்து சுவாமி விவேகானந்தர் அவங்கள பற்றி வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து அமெரிக்காவுக்கு வந்து போகும்போது வந்து எல்லாரும் அவங்க வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்களாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மன்னருக்கு தான் அந்த வந்து அழைப்பு வந்துச்சான். ஆனால் அவங்க வந்து விவேகானந்தர் போய் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து அந்த அழைப்பு கொடுத்து அங்கே வந்து போக சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து மதத்தை பற்றி இந்த மாதிரி வந்து அப்போலாம் வந்து சண்டைலாம் போட்டுட்டு இருப்பாங்களாம். அப்போலாம் வந்து விவேகானந்தர் வந்து ஆன்மீகத்தால வந்து அதெல்லாம் சண்டை வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து பொன்மொழிகள்லாம் நம்ம வந்து நிறையா படிக்கணும் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து தன்னம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சார் வந்ததுல இருந்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டே. நன்றி. மாணிக்கவாசன் நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் வந்து சொல்லியிருந்தாங்க இது இருப்பாங்களா அவங்க வந்து சொல்லுவாங்களாம். அவர் வந்து சார் பேர் வந்து எஸ் பால்துரைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து சார் வந்து பொன்மொழிகள்லாம் நிறைய படிக்க சொன்னாங்க. நானும் நிறைய பொன்மொழிகள்லாம் படிப்பேன். நன்றி, வணக்கம். என் பேர் மாத்தி காதவகோட்டை சேர்மன் மாணிக்கவாசன் நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் வந்து விவேகானந்தரை பற்றி சொல்லியிருந்தாங்க. விவேகானந்தர் வந்து ராமநாதபுரம் மாவட்ட மன்னருக்கு வந்து அழைப்பை வந்து விவேகானந்தருக்கு வந்து அந்த மன்னர் கொடுத்தாங்களாம். அப்போதான் விவேகானந்தர் வந்து அங்கே போயிட்டு எல்லாரும் வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் பேசல சகோதர சகோதரிகளே அப்படின்னு பேசுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து சார் சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து விவேகானந்தரோட பொன்மொழியை படிக்கிறதுனாலே நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் பேர் வந்து எஸ் பால்துரைன்னு சொல்லியிருந்தாங்க. சார் வந்து நம்ம வந்து எப்போதுமே விவேகானந்தரோட பொன்மொழிகள் வந்து எப்போதுமே படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் வந்து விவேகானந்தரோட பொன்மொழியெல்லாம் வந்து சொல்லி நம்ம எப்போதும் படிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சார் வந்ததுக்கு வந்து நான் நன்றி சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம். சார் பேர் வந்து பால்துரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் வந்து விவேகானந்தர் பற்றி சொல்லியிருந்தாங்க. விவேகானந்தர் வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்கும்போது வந்து எல்லாரும் வந்து லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். ஆனால் வந்து விவேகானந்தர் மட்டும் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த ரெண்டு வார்த்தை சொன்னதுலேயே வந்து அவங்க வந்து உயர்நிலைக்கு போயிடுவாங்களாம். நம்ம வந்து விவேகானந்தரோட பொன்மொழிலாம் நிறைய படிக்கணும், நம்ம வந்து உறுதியோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து விவேகானந்தர்கிட்ட வந்து ஒரு பெண்மணி போய் கேட்பாங்கன்னா என்னை வந்து திருமணம் படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்களா. அதுக்கு வந்து விவேகானந்தர் வந்து உங்களை வந்து நான் வந்து தாயா நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சார் வந்ததில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.